ஜோஷ்வா. நான் 8th படிக்கிறேன். நான் ஆல்ட் சர்வீஸில் 2 வருஷமாக இருக்கேன். இது எதுக்காக? நான் எப்ரிட்டோ ஃபிலிப். நான் 7th படிக்கிறேன். ஆல்ட் சர்வீஸில் 2 வருஷமாக இருக்கேன். என்னோடய பேர் வந்து ஃப்ரான்சிஸ். என்னோடய 2 பிள்ளைங்க வந்து கர்த்தர் இடத்துல வந்து சுற்றின பலிபீடத்தில் 2 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக அங்கே வந்து எந்த இது இருந்தாலும், எந்த திருவிழா இருந்தாலும், எந்த ஃபெஸ்ட் இருந்தாலும் அவங்க இந்த இடத்துல உடுப்பு போட்டு இந்த கடவுள் இடத்துல முதன்மையாக இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அதேமாதிரி சதீஷ் கிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம். இங்கே சதீஷ் நல்லா கைடன்ஸ் பண்ணிவிட்டு எங்கே எடுத்துன்னு போனாலும் நல்லபடியாக எடுத்துன்னு போயிட்டு எடுத்துன்னு வராங்கள. கடவுளோட இடத்துல நல்லபடியாக இந்த கடவுளோட வார்த்தை சொல்லி கொடுத்து நல்லபடியாக வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சதீஷ்க்கு. என் பேர் சகாயமேரி. என் பிள்ளைங்க 2 வருஷமாக ஆல்டர் சர்வீஸில் இருக்கிறத பார்த்து இன்னும் கற்றுக்குள்ள இன்னும் வளர்க்கணும்னு ஆர்வம் அதிகமாக வருது. தேவன் தாமே என் பிள்ளைங்க இந்தளவுக்கு தேவ பக்தியிலும் ஆலயத்தில் அதோட ஈடுபாடுலையும் அவங்க இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு கொடாக்கொடி நன்றி. அந்த விஷயத்தில் சதீஷ்க்கு நாங்கள் கொடாக்கொடி நன்றி அவருக்கு நான் செலுத்துகிறேன். ஏன்னா இந்தளவுக்கு என் பிள்ளைங்களை அவர் இந்தளவுக்கு ஒழுக்கத்தோட கடவுளுடைய பக்தியும் அவருடைய வார்த்தையும் உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இவனுங்க வர்றதுக்கு அவர் ஒரு உதாரணம், அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு எங்களுக்கு அடுத்ததா. அதுக்காக சதீஷுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி கடவுளுக்குள்ள நாங்கள் திருக்குடும்பம் போல ஒற்றுமையோடு நாங்கள் கடவுளுக்கு பணி செய்யணும். சதீஷ் ஒரு விஷயம் வந்து என் பிள்ளைங்களால செய்ய முடியாது நான் நினைச்சா கூட அவருடைய மோட்டிவேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா என் பிள்ளை இந்த ஸ்டேஜ் ஏறி அவன் மைக்கில் படிக்கும் போது அதிசயமாக இருந்துச்சு. என் பிள்ளை இந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோட தூய ஆவியானவர் கொண்டு வழி நடத்தும் போது இன்னும் அதிசயமாக அதை காலம் கிருபை செய்யறதுக்கு கடவுளுக்கு கொடாக்கொடி நன்றி. இன்னும் என் பிள்ளைங்க கடவுளுக்கு இன்னும் மொழி அதிகமாக ஈடுபடணும், செய்யணும், சோர்வின் நாவை எடுத்து போடணும். இன்னும் ஆல்டர் சர்வீஸில் இன்னும் அதிகமாக பிள்ளைங்க ஆர்வத்தோடு செயல்படணும். அதுக்கு துணையாக இருக்கிற சதீஷுக்கு நானுக்கு கொடாக்கொடி நன்றி சொல்கிறேன். அவருக்கு இன்னும் உடல் பல ஆரோக்கியத்தை கொடுத்து அவருக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாமல் போக்கிலும் வருத்திலும் அவருடைய பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு தூய ஆவியானவர் அவரோட ஆளுகை செய்யணும். மரியே வாழ்க. ஹாப்பி ஃபீஸ்ட். ஹாப்பி ஃபீஸ்ட்.